Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அண்ட் கிச்சன் டவல் இதை ரெண்டை பற்றின யூசேஜ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம கிச்சனில் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய பூரி, அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் இருக்கிற எக்ஸஸ் எண்ணெயை வந்து உறிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்துவோம். நம்ம கிச்சனில் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தலாம். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வரும் பாருங்க, சிங்கிள் ஷீட்டாக எடுக்கிற மாதிரி வரும். அடுத்ததான் இந்த ரோல் மாதிரி வர டைப்பு. இந்த சிங்கிள் ஷீட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஷீட் எடுக்கும் போது 1க்கு 3 ஷீட்டாக நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கிற ரோல் டைப்பில் இருக்க டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம டக்குன்னு இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து லென்த் வைஸும் சரி பிரெத்லையும் சரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அடுத்த இது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் டபுள் லேயராக வரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நிறைய கிளீனிங் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ட்ரையாகவே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நிறைய டஸ்ட் இருக்கிற இடத்துலலாம் நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சோப் சொல்யூஷன் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரையாக வெறும்னே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு லாஸ்ட்டாக ஒரு முறை இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி டேபிள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதிகமாக டஸ்ட் படிகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிங்க. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியுமே வந்து டஸ்ட் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ டிவியில் வந்து நம்ம துடைக்கிறதுக்கு வந்து தண்ணிலாம் போட்டு துடைக்காம வெறுமனே இந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இதை நம்ம வந்து த்ரோ பண்ணிடலாம். ஸோ எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து வெறும் இந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் வச்சு நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி தூக்கி தூர போட்டுடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸஸ் இருக்க வாட்டரை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து 2 நாள் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதன்னு ஆகிடும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதையுமே வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ், ஸோ அதெல்லாமே வந்து துடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஷ்யூ பேப்பரை வந்து வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதே போல் நம்ம கிளீனிங்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம கோல்ட் டைம்லலாம், அதாவது நமக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சளி துடைக்கிறதுக்கு வந்து காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம பயன்படுத்துவோம். அது குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது அவங்க ரொம்பவே பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, சரியாக காட்டவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம காட்டன் கிளாத் வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்பவே ப்ரெஸ் பண்ணிடுவோம், அவங்களுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் வச்சு, அதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு அதை தூக்கி தூர போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவால வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் தொட்டு தேய்ப்போம் இல்லைங்களா. தோசை வந்து அதாவது ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம அடிக்கடி வெங்காயம் தேய்ப்போம். ஸோ நம்ம வெங்காயத்துக்கு பதில் டிஷ்யூ பேப்பரை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் இப்படி நாளாக மடித்து நீங்கள் எண்ணெய் தொட்டு கொஞ்சமாக நீங்கள் தேய்ச்சி விடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம பயன்படுத்திட்டு இதை த்ரோ பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த கிச்சன் டவல் பற்றி பார்த்துருவோம். டிஷ்யூ பேப்பருக்கும் கிச்சன் டவலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு தண்ணியில் டிப் பண்ணி நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ உடனே வந்து கிழிஞ்சிரும். பட் கிச்சன் டவல் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எத்தனை முறை வேணாலும் வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் டிஷ்யூ பேப்பருக்கும் கிச்சன் டவலுக்கும் உள்ள வித்தியாசம். கிச்சன் டவல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து மெயினாக கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து சமையல் பண்ணும்போது இந்த எண்ணெய்லாம் தெரிச்சு எண்ணெய் பிசுக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து குழம்பு கொட்டிடும். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிச்சன் டவல் பயன்படுத்தலாம். இந்த கிச்சன் டவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற காட்டன் கைப்பிடி துணி இருக்குது பார்த்தீங்களா, டவல் மாதிரி இல்லை மைக்ரோ ஃபைபர் கிளாத் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும்.
ஸோ அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி காய வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. பட் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி காய வைக்கும் போது சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ அது வந்து இந்த கிச்சன் டவலில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை சாமான்லாம் விளக்குறோம் இல்லைங்களா, இந்த பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து உடனே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த கிச்சன் டவலை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப மெலீஸாக இருக்குது, சட்டுன்னு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். அதே போல் இது வந்து மெயினாக வந்து தண்ணியில் டிப் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே குட்டியாக சின்னதாக நம்ம கைக்குள்ளவே அடங்கிடும். ஸோ வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, நான் சொன்ன மாதிரி காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குங்க, சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி. ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நான் வந்து இதை ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் நான் இதை வாங்கினேன். இதோட சைஸ் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து இப்போ கிச்சன் கேஸ் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் பிசுக்கு நம்ம சமைச்சதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, கடுகு தெரிச்சு அந்த எண்ணெயாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து நான் தண்ணியில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி புழிஞ்சிட்டு நான் அதை வந்து வைப் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுமே உடனே நம்ம கையோட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சமே குறையும். நம்ம மறுபடியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதும் சோப் சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணி நல்லாவே காய வச்சிடலாம். காய வச்சது வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து காஞ்சிரும். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால சீக்கிரமாகவே காஞ்சிரும். இங்கே பாருங்க நல்லாவே காஞ்சிருக்கு. நம்ம நிறைய முறை பயன்படுத்தலாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் கிட்ட இந்த கிளாத் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பிங்க் ஹோம் பேக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.